கோழியும் முட்டையும் செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. கொஞ்சம் லேசா பிடிச்சிட்டு அடுத்து எடுக்க தனியா எங்கிட்ட ஒரு சின்ன பட்டமலை போட்டு ஒரு திறக்கல போட்டோம்னா அருமையா இருக்கு. அடுத்து தூக்கி போடுங்க. ஆமா கழுத்து கறியா 1.5 கிலோ வரும் போல. சீக்கிரம் பட்டி கத்திக்கிறோம் அப்படியே. பைய பைய வைங்கடா, உடச்சு விடாம. தண்ணி சூடா இருக்குல்ல, தாத்தா முட்டை என்னீங்களா? எத்தனை முட்டை வச்சிருக்கீங்க? உடஞ்சு போயிடாதா? உடஞ்சு போயிடும். உப்பு போட்டலாம் நீங்க. கல்லுப்பு பழுத்தா அவ்வளவு டேஸ்டா இருக்குடா. முட்டைனா உடையதான் மச்சான் செய்யும். ஏன் உடையுது? உடச்சுள்ள கிடக்கு. இடையில திறந்து பார்த்து 2 மீனா இருக்குட்டாண்டா. இப்ப சாப்பிடுறோம். பிரியா நீதான் நினைக்கிற நீராவி போகுது சுடாதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேற எதுவும் இல்ல உள்ள. வாங்க வாங்க ஊத்தி ஊத்தி ஒண்ணு முடிச்சுங்க. சூடான முட்டையில இதமா இருக்கு தண்ணி. சூடு இல்ல சூடு இல்ல, சூடு ஆறட்டுமே. உள்ள இல்ல நீங்களா விட்டுட்டு வந்துட்டோமே. சாயந்தரம் 5 மணி போல கிளம்புனாடாவன். பிளான் பண்ணி போறவன் இல்லடா அந்த பஞ்சவர்ணம். பிளான் பண்ணாம போறவன் தான்டா அவன். இது என்ன முட்டை? அந்த முட்டை இட்ட கோழி இந்த பாத்துங்க. ஆத்தா எப்பன்னு சொல்லுங்க ஆத்தா. தம்பி பேட்டி அப்படி கொடுங்க ஆத்தா. அப்படியே புடி நல்ல மாப்பிள வேணுதா. எந்த மரத்துக்கு வச்சுடுமா ஆத்தா? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். கறி சட்டி சின்னதா போச்சுதா. விழுந்து கிடக்கு கீழே. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், முனுக்கின கல்லுப்பு. இந்த பக்கம் ஒரு கோழியா எடுத்து 500 ரூபாயா? ரைட் 500 ரூபாய் நீ தரணும். உனக்கு போட்டி கிடையாதுடா. நல்லா பாப்பு தாத்தா. தாத்தா நல்லா விட்டுரு. தெரியலையா யார் சொன்னது? தடவையாச்சும் ஒரு கை பாத்துக்கிறீங்க. எதுக்கும் நல்லா தடவை இருக்காங்க. எதுக்கு அப்படியே ஊரட்ட வாங்க. சட்டி காய் வைப்போம். அமைக்க எடுத்துட்டு நல்லா ஊறி போச்சு. இஞ்சி பூண்டு வாசனை அடிக்குது பாரு. அது எப்படி வெளியில வந்துச்சு அதே மாதிரி நான் உள்ள தள்ளி எடுத்து பிடி. இதுதான் வந்த இடத்துக்கே போறதா? நம்ம போட்டா 3 முட்டை தான் போட முடியுது. கோழி போட்டா 10 முட்டை 5 முட்டைன்னு போட்டு வைக்கிறது. நிறைய பிடிக்குதா இல்லடா? ஒன்னும் பிடிக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோழில இருந்தா வந்து முட்டை விழுவோம். அந்த மாதிரி மூடிடலாம்.
எல்லா கோழிக்கும் முட்டை வந்துருச்சுல்ல. உனக்கு சேர்ந்த மாதிரி எடுத்து வந்துச்சா? இன்னும் இல்லை வந்துருச்சே. போலீஸ் என்ன பண்ணாரு? மக்களுக்கு சேவை பண்ணல, அதே போலீஸ் தானே. அவ்வளோண்ணா? போதும், அவ்வளோதான். டைட் பண்ணு. கம்பியை டைட் பண்ணுன்னா கோடியை டைட் பண்ணிருக்கீங்க. ரெண்டையும் ஆமாப்பா அறுக்கு நமக்கு. முடிச்சு விட்டு மாதிரி போட்டு விட்டுருங்க. ஆமா ஆமா டேய், அதை ஏன்டா தூக்கிட்டு வர்ற? 2 சுத்தி அப்படிதானே பூஜை போட்டு தாளத்தை கழுவணும். தேய்ச்சி விடுங்க. பாத்திரத்தை கழுவணும். தூக்கி அப்படி செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் குதிரு. நானே மூணு போட்டு ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்க 2 பேரும் ஒரு கோழி கணக்கு வச்சு போடுங்க. இல்லை உங்களுக்கு சொல்லி விடுவேன். ஓ அப்படியா? முடிச்சிட்டோம். ஒரே இடு கொக்கர கோசவல என்ன சொல்லி கோவது. சாப்பிடுவோம். வாங்க மட்டன் குழம்பு ரெடி. சாப்பிடலாம். அங்க ஒண்ணு இருக்காண்டாக்கா, அவன் எடுத்து போயிட்டான். ஒண்ணு எங்கடா மாப்பிள்ள இது? மாப்பிள்ள என் கூட வா. எத்தனை 18 போயிட்டீங்க. என்ன நல்லா வெந்து போச்சு. நல்ல வெக்காடு. அப்படியே கொடுத்துரு. நோ போட்டிய வாரு ஒரு லெக்கு சாப்பிடுறதுக்கு. குடியா என்ன கொண்டு அண்ணன் அப்படி தாண்டா அப்பப்போ புரியாம பேசுவேன். நீங்க தாண்டா புரிஞ்சுக்கணும். நீ தானே வச்ச பிடிச்சிக்க அப்படியே. எடுத்துலாமா? இன்னொரு முட்டை. ஒரே நேரத்தில் கோழி இதுலயும் கால வச்சுட்டேன். இதுல இருக்க முட்டையை கொடுத்துங்க. ரெக்கார்டெல்லாம் தனித்தனியா போட்டு போட்டுருங்க. அதை எழுத பிடிங்க சார். சுடுதியோ? ஆமா அது ஆனா கட்ட வச்சு இந்த கம்பியை கட் பண்ணி விடுவேன். ஊத்து அந்த கறியை கொண்டா.
குழம்பு வேற லெவலில் இருக்காக்கா. என்னங்க எலும்பு தான் வருது. எங்கடா ஒரு முட்டை தான் வருது. 3 முட்டை ஓட்டுச்சா? எனக்கு ஒரு முட்டை தாங்கடா. மசாலாவோட கொடு. மசாலாவோட சாப்பிடு வேற லெவலு. சின்ன காலா தேங்க்ஸ் அண்ணா. நல்ல சாப்பாடு தாத்தா. எலும்பு தானே எனக்கு. நான் இன்னைக்கு ஒரு லெக் பீஸ் வச்சிருந்தேன். நான் எடுத்துட்டேன். அதான் தின்னுக்கிட்டு முழு கோழியில அம்மியில அரைச்ச மசாலாவை தடவி கோழியிலேருந்து வந்த முட்டையை கோழிக்கில வச்சு தச்சு கமகமன்னு நல்லெண்ணெய் ஊத்தி பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது அந்த கோழிக்கறி வேற லெவல். அதை விட அந்த கோழிக்குள்ள வச்ச முட்டையில அந்த கோழியோட சாறு இறங்கி அது நல்லெண்ணெயில பொரிஞ்சு அதை எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது டாப்பு டக்கரு. தலவாழை இலை போட்டு சோத்த கொட்டி கிடாக்கறி குழம்பு ஊத்தி ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடும்போது இன்னைக்கு அருமையான சாப்பாடு. ஒரு புடி பிடிச்சாச்சு. பொரிச்ச கோழி எலும்பு தான் இருக்கு. கோழியை பூரா காலி பண்ணிட்டான். அதோட கிட்டாக்கறி வேற லெவல் எனக்கு. வேற